அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பஞ்சகோஷா வந்து அன்னமய கோஷா, உணவை வந்து நாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்றது தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஷியஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நாம் என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றதுல தான் நாம் அந்த ஃபுட் லேயரை அதில் பார்க்குறோம். நரிஷ்மெண்ட் அதுவும் அதுலேயே அடங்குன்றது தான். என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ சத்தானதாக சாப்பிட்றோம், அதில் என்னெல்லாம் இருக்குது. அன்றைக்கி நாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து சாப்பிட்டது வந்து இதெல்லாம் பார்த்துலாம் சாப்பிடல, அதை வந்து நம்ம டெய்லி லைஃப் கூட இன்டர்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த இன்டர்ப்ரிட்டேஷன் நடந்திருக்கிறது தானாகவே டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து காலையில் ஒரு இந்த மாதிரி ஒரு உடம்புக்கும் மைண்டுக்கும் சேர்த்த கம்ஃபர்ட் ஃபுட்டாக சாப்பிட்டோம். மத்தியானம் வந்து ஒரு பொரியல் அந்த மாதிரி அதுலேயும் காரம்லாம் கம்மியாக வச்சு சாப்பிட்டோம். 7 o'clock சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டியே நிறைய ஊரில் கிடையாது. இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் அப்புறம் ஒரு வீட்டுக்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீட்லேயும் எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டி வந்த பிறகு நம்மளோட தேவைகள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. அந்த தேவைகளோட நாமளும் ஓட ஆரம்பித்தோம். அந்த ஓடுறதுல நம்மளோட ஃபுட் ஈட்டிங் பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்க ஆரம்பித்தோம். தள்ளி வச்சதில் இன்றைக்கி எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ அவங்க சொல்லி கொடுத்த அந்த பஞ்சகோஷத்தில் உள்ள அந்த வெளி லேயரை நாம் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறோன்றது தான். அந்த டிஸ்டர்பன்ஸை நாம் பண்ணாமல் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளோட மனதும் நம்மளோட உணவும் கனெக்ட் ஆகும். மனது கனெக்ட் ஆனவுடனே நம்மளோட ஆன்மா அப்போ தான் அது கூட கனெக்ட் ஆகும். அப்போ தான் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கான நல்ல ஒரு வேல்யூஸ் அதில் நம்மளால் அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வர முடியும்.